வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில இன்புட்ஸ், படங்கள், புத்தகங்கள் இதெல்லாம் வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சில மாஸ் படங்களுக்கும், உலகளவுல ஃபேமஸான சில ஃபைனான்ஸ் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற சில ஆச்சரியமான தொடர்புகளை பத்தி அலச போறோம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ரஜினியோட அதிரடி ஹீரோஸ் அவங்க நமக்கு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் பத்தியோ, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தியோ, இல்ல லாங் டேர்ம் சக்சஸ் பத்தியோ கத்து தர முடியுமா? இது சும்மா ஒரு பொழுதுபோக்குன்னு பார்க்கணுமா, இல்ல அதுக்கு மேலேயும் சில பாடங்கள் இதுல இருக்கா? இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, இந்த படங்களோட மெயின் கருவுக்கும் ஃபினான்ஷியல் உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு உதவுற சில பிரின்சிபிள்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். உங்ககிட்ட இருந்து வந்த லிஸ்ட்ல ஒரு 10 படங்கள் புக்ஸ் இருந்துச்சு. அதுல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதுல சில சர்ப்ரைஸ் வைக்கலாம், பாப்போம். ஆமா, இது நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் தான். பொதுவா பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் வேற, பிராக்டிக்கல் நாலேஜ் வேறன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா கல்ச்சரோட இம்பாக்ட் ரொம்ப ஆழமானது. இந்த படங்கள்ல வர லீடர்ஷிப், விடாமுயற்சி, சவாலை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, எத்திக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பர்சனல் ஃபைனான்ஷியல் சக்சஸ்க்கும் சரி, இல்ல ஒரு பெரிய எக்கனாமிக் திங்கிங்க்கும் சரி, எப்படி பொருந்துதுன்னு பார்க்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சும்மா ஒரு கோயின்சிடென்ஸா, இல்ல மனுஷனோட வெற்றிக்கு அடிப்படையான சில பொதுவான ரூல்ஸ் இதுல தெரியுதான்னு அதை ஆராயலாம். சரி, அப்போ நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். முதல்ல எந்த படத்துல ஆரம்பிக்கலாம்? ஒரு எவர்கிரீன் கிளாசிக், பாட்ஷா. 1995ல வந்தது. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா இருக்கிற மாணிக் பாட்ஷா தன்னோட பாஸ்ட மறைச்சு வாழ்றாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவரோட உண்மையான பவர்ஃபுல்லான அந்த நிழல் உலக லீடர் அவதாரம் அது வெளிவருது. இதோட மெயின் ஐடியா என்னன்னா, அப்பியரன்ஸை வச்சு எதையும் எடை போடக்கூடாது. உண்மையான சக்தி பெரும்பாலும் மறைஞ்சிருந்து கரெக்டான டைம்ல வெளிப்படும். அதுதான் இந்த கான்செப்ட தாமஸ் ஸ்டான்லி, வில்லியம் டான்கோ எழுதின தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக்கோட கம்பேர் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த புக் சொல்றதும் இதானே? அருமையான ஸ்டார்ட். தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக்கோட எசன்ஸே இதுதான். பாத்தீங்கன்னா, உண்மையான கோடீஸ்வரர்கள் நிறைய பேரு நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கர லக்ஸூரியலா வாழறதில்ல. அவங்க ரொம்ப சிம்பிளா, சிக்கனமா, ஒரு டிசிப்ளினோட இருக்காங்க. அவங்களோட செல்வம் சட்டுன்னு வந்ததில்ல. அது பல வருஷ சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட், ஹார்ட் ஒர்க், அதோட ரிசல்ட். பாட்ஷாவோட பவர் எப்படி பல வருஷமா பேக்ரவுண்ட்ல யாருக்கும் தெரியாம பில்ட் ஆகி தேவைப்படும் போது வெளியே வந்ததோ, அதே மாதிரி தான் உண்மையான செல்வமும். ஆர்ப்பாட்டம் இல்லாம படிப்படியா மத்தவங்க கவனத்தை கவரமால் வளருது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, சக்தியோ செல்வமோ அது வெளிப்படையான ஷோல இல்ல. அதை எப்படி உருவாக்குறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்றோங்கிற ஒழுக்கத்துல தான் இருக்கு. பாட்ஷா அவரோட ஐடென்டிட்டியை மறைச்ச மாதிரி நிறைய மில்லியனர்ஸ் அவங்க வெல்த்தை காட்டிக்காம இருக்கிறது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது உங்களுக்கு எப்படி பொருந்தும்? உங்களோட திறமையோ சேமிப்போ வெளியே தெரியலனாலும் பேக்ரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா வளருதா? அது எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது முக்கியம். ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தின பார்வை முக்கியம்தான். பாட்ஷாவோட அமைவி ஒரு வீக்னஸ் இல்ல, அது ஒரு பிளானிங். சரி, பாட்ஷாவோட அந்த மறைமுக சக்தியிலிருந்து டைரக்டா ஃபீல்டுல இறங்கி ஃபைட் பண்ற ஒரு ஹீரோ கிட்ட போவோம். சிவாஜி, தி பாஸ், 2007. யூஎஸ்ல படிச்சு சம்பாதிச்ச பணத்தோட இந்தியாவுக்கு திரும்பி ஃப்ரீ எஜுகேஷன், மெடிக்கல்னு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு சிவாஜி. ஆனா இங்க இருக்கிற கரப்ட் சிஸ்டம் அவரை தடுக்குது. அப்போ அவரு துவண்டு போகாம அவரோட அறிவையும் டெக்னாலஜி ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி அந்த கரப்ட் ஆளுங்க கிட்ட இருந்தே பணத்தை மீட்டு அதை மக்களுக்காக செலவு பண்றாரு. இங்க பாடம் என்னன்னா, புத்திசாலித்தனம் தடைகளை தாண்டும், ஒரு நேர்மையற்ற சிஸ்டத்தையும் எதிர்த்து நின்னு வேல்யூவை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த அப்ரோச்ச ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டாட் புவர் டாட் புக்ல இருக்கிற பிரின்சிபிள்ஸோட எப்படி கம்பேர் பண்ணலாம்? கியோசாக்கி சொல்றதும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தானே? கரெக்டா பிடிச்சிங்க. கியோசாக்கியோட ரிச் டாட் புவர் டாட் புக்கோட சென்ட்ரல் ஐடியாவே ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதாவது பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது, அசெட்ஸ்னா என்ன, லயபிலிட்டிஸ்னா என்ன, அதுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது. பணத்துக்காக வேலை செய்யறத விட்டுட்டு பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு அதெல்லாம் அவர் சொல்றாரு. சிவாஜி என்ன செஞ்சாரு? அவரு அந்த சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டைகளை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த கரப்ட் ஆளுங்க உருவாக்குன லயபிலிட்டியை, அதாவது கருப்பு பணத்தை, அவர் தன்னோட புத்திசாலித்தனத்தால மக்களுக்கான அசெட்டா, அதாவது எஜுகேஷன், ஹாஸ்பிட்டலா மாத்தினார்.
கியோசாக்கி சொல்ற மாதிரி உங்களுக்கு ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருந்தா ரூல்ஸ்குள்ள இருந்தே இல்ல ரூல்ஸை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தியே செல்வத்தை உருவாக்க முடியும். சிவாஜி இங்க சும்மா கோவப்படல. அவர் ஒரு ஆண்டர்பிரினர் மாதிரி யோசிச்சாரு. அந்த ப்ராப்ளத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. அந்த கரப்ட் சிஸ்டமே அவருக்கு கேபிட்டல் கொடுத்துச்சு. இது ஒரு முக்கியமான பாடம் பாருங்க. வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது. ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸும் அவேர்னஸும் இருந்தா நெகட்டிவ் சூழலை கூட பாசிட்டிவா மாற்ற முடியும். நீங்க சந்திக்கிற ஃபைனான்ஷியல் சவால்களை சிவாஜி மாதிரி ஒரு பசில் மாதிரி பார்க்க முடியுமா? அதுக்கான சொல்யூஷனை உங்க ஃபைனான்ஷியல் அறிவை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அந்த பிரச்சனைய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கறது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நம்மள அடுத்த படத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க சவால் ரொம்ப ரொம்ப அதிகம். படையப்பா 1999. படையப்பா தன்னோட குடும்ப சொத்து, மரியாதை, ஏன் அவரோட அப்பாவோட உயிரையே கூட துரோகத்தால இழக்கிறாரு. பல வருஷம் கழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பாறை மலையை உடைச்சு கிரானைட் பிசினஸ்ல ஜெயிச்சு இழந்த எல்லாத்தையும் திரும்ப எடுக்கிறாரு. நடுவுல வர்ற அவமானங்கள், தடைகள், சோதனைகள் எக்கச்சக்கம். இங்க பாடம் ரொம்ப கிளியரா தெரியுது. விடாமுயற்சி, அசைக்க முடியாத ஒரு மன உறுதி இருந்தா எவ்ளோ பெரிய இழப்பிலிருந்தும் மீண்டு வர முடியும். இந்த தளராத மனப்பான்மைய நெப்போலியன் ஹில் எழுதின செல்ஃப் ஹெல்ப் உலகத்தோட பைபிள்னே சொல்லலாம். திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட கனெக்ட் பண்றாங்க. இந்த கனெக்ஷன் எந்த அளவுக்கு பொருந்தது? ஆமா, இது ரொம்பவே கரெக்டா பொருந்துது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் சும்மா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ற புக் இல்ல. அது ஒரு மைண்ட் செட் பத்தினது. ஹில்லோட முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம எண்ணங்கள் தான் நம்ம ரியாலிட்டியை உருவாக்குதுங்கிறது. ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மேல ஒரு தீவிரமான ஒரு பர்னிங் டிசையர் வளர்த்துக்கிட்டு விடாமுயற்சியோட தடைகளை கண்டு பயப்படாம செயல்பட்டா எதையும் அடைய முடியும்னு அவர் சொல்றாரு. தோல்விங்கிறது டெம்பரவரி தான், அதெல்லாம் பாடம் கத்துக்கிற வாய்ப்புன்னு சொல்றாரு. படையப்பா செஞ்சதும் இதுதான். அவர் இழந்தது சொத்தை மட்டும் இல்ல, தன்னோட குடும்பத்தோட மரியாதையும் தான். அந்த பாறைமலையை உடைக்கிறதுங்கிறது வெறும் பிசிக்கல் லேபர் இல்ல, அது ஒரு சிம்பிள். அது அவரோட மன உறுதியோட விடாமுயற்சியோட வெளிப்பாடு. அவருக்கு ஒரு தெளிவான கோல் இருந்துச்சு, இழந்ததை திரும்ப எடுக்கணும். அதுக்காக பல வருஷம் அவமானங்களை பொருட்படுத்தாம உழைச்சாரு. திங்க் அண்ட் க்ரோ ரிச் சொல்ற பர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சி, அப்புறம் டெஃபினட்னஸ் ஆஃப் பர்பஸ், அதாவது குறிக்கோள்ல தெளிவு. இது ரெண்டுக்குமே நேரடி உதாரணம் படையப்பா. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸை அடையிறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையோட மற்ற சேலஞ்சஸ்லயும் சரி, திறமையை விடவோ வாய்ப்பை விடவோ மன உறுதி தான் பெரும்பாலும் ஜெயிக்க வைக்குது. நீங்க ஒரு பின்னடைவை சந்திக்கும் போது அது ஒரு பெர்மனன்ட் தோல்வியா பாக்குறீங்களா, இல்ல படையப்பா மாதிரி மீண்டு வர்றதுக்கான ஒரு டெம்பரரி தடையா பாக்குறீங்களா? மன உறுதி தான் முக்கியங்கிறது ஆழமான கருத்து. சரி, ஒரு தனி மனுஷனோட மன உறுதியிலிருந்து டெக்னாலஜியோட சக்திக்கும் அதோட 2 பக்க விளைவுகளுக்கும் வருவோம். எந்திரன் 2010. சயின்டிஸ்ட் வசீகரன் அவரை மாதிரியே யோசிக்கிற, செயல்படுற சிட்டின்னு ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ரோபோ உருவாக்குறாரு. இந்த ரோபோவால மனுஷங்களுக்கு நிறைய நல்லது செய்ய முடியும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எமோஷன்ஸ் தப்பா ப்ரோக்ராம் ஆகி சிட்டி ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸா மாறுது. இங்க பாடம் என்னன்னா, டெக்னாலஜியும் இன்னோவேஷனும் மனுஷனோட கெப்பாசிட்டியை பல மடங்கு அதிகமாக்கும். ஆனா அதை எத்திக்ஸோட ஹேண்டில் பண்ணலன்னா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இந்த இன்னோவேஷன், அதோட வளர்ச்சி, அதோட ரிஸ்க், இதெல்லாம் எரிக் ரீஸ் எழுதின தி லீன் ஸ்டார்ட் அப் புக்கோட மெத்தட்ஸோட கம்பேர் பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? லீன் ஸ்டார்ட் அப் கொஞ்சம் வேகமா செயல்படுறத பத்தி தானே பேசுது. ஆமா, த லீன் ஸ்டார்ட் அப் புக் ஒரு புது ஐடியாவை, குறிப்பா டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் ஐடியாவை எப்படி ரொம்ப கம்மி ரிசோர்ஸ் வச்சு வேகமா டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் தேவையை தெரிஞ்சுக்கிட்டு படிப்படியா வளர்க்குறதுன்னு சொல்லுது. அதோட கோர் ஐடியா பில்ட் மெஷர் லேர்ன் சைக்கிள். அதாவது முதல்ல ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் MVP உருவாக்கும் பில்டு, அதோட யூசேஜ் இல்ல வரவேற்ப அளவிடு மெஷர், அதுலேருந்து கத்துக்கிட்டு லேர்ன், அடுத்த ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு. இது வேகமான வளர்ச்சிக்கும் ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு நல்ல மெத்தட். ஆனா எந்திரம் படம் என்ன காட்டுதுன்னா, இந்த பில்ட் மெஷர் லேர்ன் சைக்கிள்ல எத்திக்கல் செக்னு ஒரு ஸ்டெப் ரொம்ப முக்கியம். வசீகரன் சிட்டியை உருவாக்குன வேகத்துல பில்டு, அதோட திறமைகளை அளவிடுற ஆர்வத்துல மெஷர், அதோட தப்பான போக்குல இருந்து கத்துக்க தவறினது மட்டும் இல்ல, அதோட எமோஷனல் டெவலப்மெண்டோட எத்திக்கல் விளைவுகளை ஆரம்பத்திலே கணிக்க தவறிட்டாரு. லீன் ஸ்டார்ட் அப் வேகம் முக்கியம்னு சொல்லுது. ஆனா பொறுப்பில்லாத வேகம் ஆபத்தானதுன்னு எந்திரன் காட்டுது. இன்னோவேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே அளவு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவசியம். இல்லைன்னா நாம உருவாக்குற சிட்டி நமக்கே எதிராக திரும்பிடும்.
நீங்க ஒரு புது பிசினஸோ இல்ல முயற்சியோ பண்ணும்போது அதோட growth-அ மட்டும் பார்க்கறீங்களா இல்ல அதோட நெகட்டிவ் விளைவுகளையும் எத்திக்கல் இம்பாக்டையும் கன்சிடர் பண்றீங்களா? லீன் மெத்தடாலஜியா எத்திக்ஸோட எப்படி சேர்க்கறது? இன்னோவேஷனோடு சேர்ந்த பொறுப்புணர்வு. இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடம். சரி, தனிநபர் வெற்றி டெக்னாலஜின்னு பார்த்துட்டு ஃபைனலா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி லீடர்ஷிப்க்கு வருவோம். காலா 2018 மும்பையில தாராவி பகுதியில வாழ்ற தமிழ் மக்களோட தலைவனா இருக்காரு கரிகாலன், அதாவது காலா. பொலிட்டீஷியன்ஸும் ரியல் எஸ்டேட் மாஃபியாவும் தாராவியை பிடிக்க நினைக்கும் போது காலா தன்னோட மக்களுக்காக அவங்களோட நில உரிமைக்காக போராடுறாரு. அவர் ஒரு தனி ஆளா இல்லாம ஒரு கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேட்டிவா அவங்களோட பாதுகாவலனா நிக்கிறாரு. இங்க பாடம், உங்க சமூகத்துக்காக நில்லுங்க, அதோட வளங்களை காப்பாத்துறது உங்க கடமை. இந்த சோஷியல் ஃபோக்கஸோட இருக்கிற லீடர்ஷிப்பை உலகின் பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனில ஒன்னான பிரிட்ஜ்வாட்டர் அசோசியேட்ஸோட ஃபவுண்டர் ரே டாலியோ எழுதின பிரின்சிபிள்ஸ் லைஃப் அண்ட் ஒர்க் புக்கோட எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்? டாலியோட பிரின்சிபல் பெரும்பாலும் கம்பெனி மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை தான். பிரின்சிபல்ஸ் புக் ரே டாலியோ தன்னோட வாழ்க்கையிலையும் தன்னோட கம்பெனிலையும் ஜெயிக்கிறதுக்கு உதவுன பேசிக் பிரின்சிபல்ஸை தொகுத்து சொல்றாரு. அவரு ரேடிக்கல் ட்ரூத், கடுமையான உண்மை, அப்புறம் ரேடிக்கல் டிரான்ஸ்பரன்சி, முழுமையான வெளிப்படைத்தன்மை மாதிரியான ஐடியாஸை சொல்றாரு. டிசிஷன் மேக்கிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, தப்புகள்ல இருந்து எப்படி எஃபெக்டிவா கத்துக்கிறது, ஒரு டீமை எப்படி ஸ்ட்ராங்கான பிரின்சிபல்ஸ் வச்சு வழி நடத்துறதுன்னு பேசுறாரு. இது பார்க்க கார்ப்பரேட் செட்டிங்க்கு சொன்ன மாதிரி தோணினாலும் இதோட அடிப்படை தத்துவம் லீடர்ஷிப் அண்ட் கலெக்டிவ் ஆக்ஷன் பத்தினது. காலா என்ன செஞ்சாரு? அவர் தாராவி மக்களுக்காக சில பேசிக் பிரின்சிபிள்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணி செயல்பட்டாரு. நிலம்ன்றது வெறும் மண் இல்ல, அது மக்களோட வாழ்க்கை அடையாளம். இது அவரோட பிரின்சிபிள். அந்த கொள்கைக்காக ஒரு உறுதியா நின்னாரு. டாலியோ சொல்ற மாதிரி தெளிவான பிரின்சிபிள்ஸ் இருந்தா கஷ்டமான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு குரூப்பை, இங்க தாராவி சமூகம், ஒரு பொதுவான நோக்குக்காக ஒன்னு சேர்க்க முடியும். காலா ஒரு சிஇஓ மாதிரி இல்லைனாலும் அவர் தன்னோட சமூகத்தோட நல்லதுக்காக சில மாரல் அண்ட் பிராக்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் ஒரு லீடரா செயல்பட்டாரு. இது பர்சனல் ஃபைனான்ஷியல் growth-அ தாண்டி ஒரு சொசைட்டியோட இல்ல ஒரு ஆர்கனைசேஷனோட கலெக்டிவ் ப்ராஸ்பரிட்டிக்காக ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, பாலிசிஸ் எப்படி உருவாக்குறது, லீடர்ஷிப்பை எப்படி வெளிப்படுத்துறதுங்கிற யோசனையை தூண்டுது. உங்க வாழ்க்கையிலையோ வேலையிலையோ நீங்க ஃபாலோ பண்ற பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்ன? அது உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி வழி நடத்துது? அருமை. பாட்ஷாவோட அந்த மறைமுக சக்தியில ஆரம்பிச்சு, சிவாஜியோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், படையப்பாவோட விடாமுயற்சி, எந்திரனோட இனோவேஷன், அதோட எத்திக்ஸ், கடைசியா காலாவோட சோஷியல் லீடர்ஷிப் வரைக்கும் 5 படங்களையும் 5 புக் கான்செப்டோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அப்போ ஓவராலா இந்த படங்களுக்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சக்சஸ் இதுக்குள்ள ஆழமான தொடர்பு என்ன? நாம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய மெயின் மெசேஜ் என்ன? நாம பார்த்த இந்த கம்பேரிசன்ஸ் எல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒற்றுமை மட்டும் இல்ல, அது சில டீப்பான உண்மைகளை காட்டுது. இந்த படங்கள்ல வர்ற ஹீரோஸ் காட்டுற குணங்கள், அதாவது மறைஞ்சிருக்கிற பவரை வளர்க்கறது, பாட்ஷா என் மில்லியனியர் நெக்ஸ்ட் டோர், ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் தடைகளை ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறது, சிவாஜி என் ரிச் டாட் புவர் டாட், தோல்வியை கண்டு தோழாத மன உறுதி விடாமுயற்சி, படையப்பா என் திங்க் அண்ட் க்ரோ ரிச், இன்னோவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது எத்திக்ஸை ஃபாலோ பண்றது, எந்திரன் அண்ட் லீன் ஸ்டார்ட் அப், அப்புறம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிரின்சிபல் பேஸ்டு லீடர்ஷிப், காலா அண்ட் பிரின்சிபல்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷனோட ஃபைனான்ஷியல் சக்சஸ்க்கும் சரி, ஒரு பெரிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி ரொம்ப அவசியமான விஷயங்கள். செல்வங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல, அது ஒரு மைண்ட் செட், ஒரு டிசிப்ளின், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த படங்கள் வேற வேற ஆங்கிள் காட்டுது. ஃபைனான்ஷியல் உலகங்கிறது வெறும் நம்பர்ஸ் பத்தினது மட்டும் இல்ல, அது மனுஷங்களோட குணங்கள், அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்களோட பிரின்சிபிள்ஸ் பத்தினதும் கூட. நீங்க சொல்றது சரிதான். என்டர்டெயின்மெண்ட்னு நாம ஒதுக்குற விஷயங்களுக்குள்ளயும் கொஞ்சம் உத்து பார்த்தா வாழ்க்கைக்கும், குறிப்பா நம்ம ஃபினான்ஷியல் வாழ்க்கைக்கும் தேவையான பாடங்கள் நிறைய இருக்குங்கிறது நல்லா புரியுது. பாக்குற ஆங்கிள மாத்துனா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு நம்மள சுத்தி எக்கச்சக்கமா இருக்கு. இது கண்டிப்பா ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? நாம இன்னைக்கு பேசின இந்த 5 எக்ஸாம்பிள்ஸை தாண்டி நீங்க டெய்லி பார்க்குற படங்கள்லையோ சீரியல்ஸ்லையோ கேட்குற கதைகள்லையோ, ஏன் நீங்க சந்திக்கிற மனுஷங்க கிட்ட கூட இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இல்ல லைஃப் லெசன்ஸை பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட படத்தோட சீன், இல்ல ஒரு புக்கோம லைன், இல்ல ஒரு ஃப்ரெண்டோட அனுபவம் உங்களோட பணத்தை பத்தின பார்வையே மாத்திருக்கலாம்.
என்டர்டைன்மெண்ட் மீடியாவை வெறும் டைம் பாஸா மட்டும் பார்க்காம அதுல இருந்து பிராக்டிக்கல் நாலேஜை கத்துக்கிற ஒரு எக்ஸசைஸா நீங்க பார்க்க முடியுமா? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ரொம்ப கரெக்டான சிந்தனை. ரஜினிகாந்தோட மாஸ் படங்களையும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்ஸையும் இந்த ஆங்கிள்ல அலசுனது உங்களுக்கு சில புது பார்வைகளையும் யூஸ்ஃபுல்லான சில யோசனைகளையும் கொடுத்துருக்கோம் நம்புறோம். அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து கவனிங்க, தொடர்ந்து கத்துக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டே இருங்க.